கொல்கத்தாவுக்கு எதிராக சென்னையில் இன்னைக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தோனி தலைமையில் களமிறங்க இருக்கிறது. ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு முழங்கையில் ஏற்பட்ட காயம். அவர் அந்த காயத்தோட 2 போட்டிகளில் விளையாண்டார். ஆனால் இறுதியாக அந்த காயம் மேலும் அதிகரித்ததுனால முழுமையாக இந்த தொடரில் இருந்து விலகி இருக்காரு. அவருடைய இழப்பு சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி இருந்தும் சிஎஸ்கேவுக்கு தல தோனி கேப்டனாக மீண்டும் வந்தது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் கொல்கத்தாவை எதிர்த்து சிஎஸ்கே இன்னைக்கு பிளேயிங் 11ல் என்ன செய்ய போகிறது? ருத்ராஜோட இடத்த தல தோனி யாரை வச்சு நிரப்புவார்? ஏன்னா அவர் ஒரு திறமையான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால, நிதானமான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால தான் ருத்ராஜுக்கு கேப்டன் பதவியை கொடுத்தாரு தல தோனி. சிஎஸ்கேவை நல்லபடியாக கொண்டுட்டு போவார் அப்படின்னு அவர் முழுமையாக நம்பினார். ஆனால் தற்போது அவர் காயத்தில் இருந்து விலகி இருப்பதால அவருடைய இடத்தை தக்க வைக்க சரியான ஒரு வீரரை தோனி இன்னைக்கு களமிறக்க வேண்டும். இந்த போட்டியில் வெற்றி பெறலை அப்படின்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை முழுமையாக இழந்துடும் சிஎஸ்கே. இதனால பிளேயிங் 11ல் மிகுந்த ஒரு கவனத்தோட தல தோனி இன்னைக்கு அணியை கொண்டு செல்ல இருக்காரு. அதன்படி கொல்கத்தாவை எதிர்த்து இன்னைக்கு களமிறங்க போற அந்த பிளேயிங் 11 அணி இதுதான். ருத்ராஜ் கேக்வாட் இல்லாத சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய அளவில் பலவீனம் தான். இருந்தாலும் தோனி கேப்டனாக இருந்தா அவருடைய தலைமையில எந்த வீரரை கொண்டுட்டு வந்தாலும் அவர் திறமையா விளையாடக்கூடிய ஒரு வீரரா மாறுவார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதனால கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் இன்றைய போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிளேயிங் 11 வாங்க பார்த்துலாம். டிவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா. ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு பதிலாக அந்த இடத்திற்கு ராகுல் திரிபாதியை தான் கொண்டுட்டு வராரு தோனி. 4வது இடத்துல சிவம் துபே, 5வது இடத்துல விஜய் சங்கர், 6வது இடத்துல தல தோனி, 7வது இடத்துல ரவீந்திர ஜடேஜா, 8வது இடத்துல ரவிச்சந்திர அஸ்வின், 9வது இடத்துல பதிரண்ணா, 10வது இடத்துல நூர் அகமது, 11வது இடத்துல கலீல் அகமது. இந்த 11 பேர் கொண்ட சிஎஸ்கே அணி தான் இன்னைக்கு கொல்கத்தாவுக்கு எதிராக களமிறங்க இருக்காங்க. இந்த போட்டியை கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் எழுந்திருக்கிறது.